காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஆக்சுவலி இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பார்த்தோம்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவி சிகிச்சை பார்க்குறது, ஒரு ஆவியே டைரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்குமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்குன்னு சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம உலகத்தையும் ஆவிகளோட உலகத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு சரியான ஆவி கூட ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆவிங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இந்த ஒரு நபரால் எல்லாமே மாறிச்சு. டோனி அக்படா இவர் கிரிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அந்த காலத்தில் ரொம்ப வித்தியாசமான முறையில் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாரோட நோயுமே சரி பண்ணார். எந்த மெத்தட்னா இந்த ஸ்பிரிட்ஸை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது. இவர் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆவிக்கிட்ட பெர்மிஷன், ஒரு ப்ளஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு தான் போவாராம். அந்த ஸ்பிரிட் கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் பேஷண்ட் மேலே கை வைப்பார். வச்சதுக்கப்புறமா தானாக அந்த தசை பிரிஞ்சுட்டு உள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தானாகவே அந்த தசை மூடிக்கும். இதில் என்ன பெரிய விஷயம்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கான ஒரு தடமே இருக்காது. அந்த சர்ஜரி பண்ணுறப்போ வெளிவர ரத்தத்தெல்லாம் அவரோட அசிஸ்டண்ட் இருந்துட்டு எல்லாத்தையும் தொடப்பி இவரோட அந்த திறமையை பார்த்து உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே போட்டி இவங்களை கூப்பிட்டாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு மட்டும் இவர் மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அது எப்படி ஸ்பிரிட் சர்ஜரி பண்ணுன்ட்டு. அதுக்கப்புறமா சில காரணமாக அவர் வேறு எங்கேயுமே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலை. அவங்க பிலிப்பீன்ஸ்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார். அமெரிக்கன் ஆத்தரான ஹெரால்ட் ஷெர்மான் எழுதிய த வண்டர் ஹீல் ஆஃப் த பிலிப்பீன்ஸ் அப்படின்ற புக்கில் இவரை பற்றி நிறைய விஷயத்தை எழுதியிருக்காரு. அந்த புக்கில் இவர் பண்ண ட்ரீட்மெண்ட்டும் இவரால் நிறைய பேர் சரியாயிருக்காங்க அப்படின்றதையும் பர்டிகுலராக நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்கு அப்புறமா அமெரிக்காவை சேர்ந்து சில சயின்டிஸ்டெல்லாம் இவரை பார்க்க வந்திருக்காங்க. இவர் பண்ணுற சர்ஜரி எல்லாமே அவங்க லைவாக வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்களால நம்பவே முடியல சுத்தமாக, இது எப்படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அமெரிக்காவில் இருக்கிற ஹெட்டுங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது எப்படி இந்த மனுஷன் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் செதையை பிளந்து ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி அதை எப்படி மூடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிசயமாக பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு 42 இயர்ஸில் டோனி அக்படா இறந்து போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா நாட்டில் இருக்கிற ஒரு ஜூனா அப்படின்ற பொண்ணு அவங்களும் இந்த மாதிரி ஸ்பிரிட் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அவங்களோட பாட்டியோட ஸ்பிரிட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்ததா சொல்லியிருக்காங்க.